Hello friends, welcome to Nammo Tailor. இன்னைக்கு வீடியோல நம்ம நார்மல் zip எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ராக் போர்ஷன்ல இந்த மாதிரி zip வந்து அட்டாச் பண்ணுவோம். அதுக்கு ஈஸியான ஸ்டெப் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். cloth வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா பேக் போர்ஷன்ல நம்ம கட் பண்ணிட்டு தான் zip அட்டாச் பண்ணுவோம். அதுக்காக cloth பாத்தீங்கன்னா ரைட் சைடு வந்து ஒண்ணா இருக்க மாதிரி வச்சிட்டு நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிக்க போறோம். எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி எந்த போர்ஷன்ல zip வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறோமோ அந்த போர்ஷன்ல ஒரு 1 inch அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு மேலேயே வந்து ஸ்டிச்சஸ் போட போறோம். நம்ம நார்மலா யூஸ் பண்ற நார்மல் ஸ்டிச்சஸ் தான். வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலேயே ஸ்டிச்சஸ் போட்டு வந்துருங்க. இந்த மாதிரி தையல் போட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாத்தோட ராங் சைட் பக்கம் நம்மள பார்த்த மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட்ட பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த 1 inch அளவுக்கு மார்க் பண்ண போர்ஷனை நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஜிப் எடுத்துக்கோம் பாத்தீங்களா, இந்த ஜிப்போட லென்த் எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மார்க் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சிங்கிள் ஃபூட்டை வந்து நம்ம மாத்திக்கணும். ஏன்னா ஜிப்பு தைக்க போறோம் பாத்தீங்களா, அதுக்காக நான் நார்மல் ஃபூட்ல இருந்து சிங்கிள் ஃபூட்டுக்கு நான் மாத்திக்கிறேன். ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி நீங்க கழட்டி மாட்டிடுங்க. மிஷினுக்குன்னு சின்ன ஒரு ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணுங்க. அது நமக்கு டக்குன்னு ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி சிங்கிள் ஃபூட்டை மாட்டிட்டு நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஸ்டிச் பண்ணும்போது நீடில் பட்டு நீடில் உடையறதுக்கு சான்சஸ் இருக்கு. நல்லா டைட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஜிப்பு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓப்பன் பகுதி வந்து பேக் போர்ஷன்ல இருக்கணும். நம்மள பார்த்த மாதிரி ராங் சைட் போர்ஷன் இருக்கணும். ஜிப்பு வந்து நம்மள பார்த்த மாதிரி ராங் சைட் போர்ஷன்ல வச்சிருக்கணும். எப்படி வைக்கிறேன்னு பாருங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோம்ல, இந்த ஓப்பன் பகுதியை வந்து கீழே எடுத்து விட்டுட்டு நல்லா ஒட்டின மாதிரி சிங்கிள் ஃபூட்டை யூஸ் பண்ணி நல்லா ஒட்டின மாதிரி தையல் போட போறோம். எப்படி தையல் போடுறதுன்னு பாருங்க. நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு பக்கத்துலயே அந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த போர்ஷன்ல வச்சு இந்த மாதிரி நல்லா நெருக்கமா வந்து தையல் போடணும். நல்லா தையல் போட்டுட்டு வரும்போது ஜிப்போட பொடி வந்து அடிப்படும். அதனால ஜிப் போர்ஷனை கீழே இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போடுங்க. அதே மாதிரி நம்ம எங்க ஸ்டிச்சஸ் போடுறோமோ அந்த போர்ஷன்ல ஜிப்போட அந்த ஹேண்டில் இருக்கு பாத்தீங்களா, அந்த போர்ஷன் வந்தா எடுத்து விட்டு கரெக்டா வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது தான் சேமா ஒரே மாதிரி தையலா வரும். இல்லைன்னா வந்து அது கரெக்டா அட்ஜஸ்ட் ஆகி நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றி சைடில் வந்து தையல் வந்துடும். அதுக்காக தான் நம்ம ஜிப்பை வந்து அந்த புடியை கீழேயும் மேலேயும் வந்து இழுத்து விட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, ஜிப் போர்ஷனை மேலே வந்து அந்த புடி இருக்கிற மாதிரி ஃபுல்லாக நான் க்ளோஸ் பண்ணி விட்டு டேரெக்டாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடுறேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தையலை வந்து பிரிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிச்சஸோட ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த 1 inch மார்க் பண்ணி நம்ம தையல் போட்டோம்ல, அந்த போர்ஷனை இந்த மாதிரி சீம் ரிப்பேரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸை பிரித்து விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து பிரிச்சிடலாம். நான் ஆல்ரெடி வந்து சீம் ரிப்பேரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வந்து 2-3 தையலை எடுத்து விட்டுட்டு டேரெக்டாக பிடிச்சி நீங்கள் சீம் ரிப்பேரை இழுத்தீங்கன்னா கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் ஈஸியாக வந்து தையல் பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் பழகிறவங்க கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் போக போக பழகிடுச்சுன்னா ஈஸியாக வந்து நம்ம தையல் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி இழுக்கும் போது உங்களுக்கு த்ரெட்டு மட்டும் கட் ஆகி வரும். கிளாத் எந்த டேமேஜுமே ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஜிப் போர்ஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ நீட்டான ஃபினிஷிங் வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.